பொதுவாக ஒரு தேவ மனிதனுடைய வேலை என்னன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தைகள பெற்று, அதை மனித இதயங்களுக்குள்ள சென்று சேருவதற்கு ஏதுவான காரியங்கள செய்றது. தேவ வார்த்தை தான் மனிதன வாழ வைக்கும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அப்போ ஒரு ஊழியக்காரன் வழியாக ஜனங்களுக்குள்ளே செல்ல வேண்டியது வார்த்தைகள் தான். தம்முடைய சீடர்களை இயேசு கிறிஸ்து அனுப்புகிற பொழுது, இந்த வார்த்தைகளை பிரசங்கிங்கள் என்று சொல்லி அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் சென்று, அந்த சத்தியம் அவங்களுக்குள்ள வேலை செய்து, அதன் மூலமாக நல்ல விளைவுகள் ஏற்படணும். அதுதான் உண்மையான ஆவிக்குரிய அனுபவங்களை ஏற்படுத்தும். ஆனால் இது போன்ற ஒரு சூழல்களில் ஒரு 3 காரியங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பிசாசானவன் சத்தியத்தை ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு பதிலாக வேறு சில விஷயங்களை அனுப்பி விடுவான். ஆகையால் தான் எபேசியர் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 10, 11, 12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் பிசாசினுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கணும். அதாவது நீ நேரடியான செயலாக இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தந்திரங்களை ரொம்ப ஆவிக்குரிய ஞானத்தோடு தான் கண்டுபிடிக்கணும். பிசாசானவன் 3 முக்கியமான விஷயங்களை மனித இருதயங்களுக்குள்ள அனுப்புவான். அதில் முதன்மையானது ஒரு சத்தம். சத்தம் என்பது சத்தியத்தை பேசுகிற பொழுதும் சத்தம் வரும். ஏன்னா சத்தம் இதை எழுப்பி தான் நம்ம சத்தியத்தை பேசுகிறோம். ஆனால் சத்தியத்தை உரிய விதமாக பிரசங்கிக்கிறதுக்கு சத்தம் தேவை. இயேசு கிறிஸ்து கூட பல்வேறு தருணங்களை உரத்த சத்தமிட்டு பேசுனதெல்லாம் நம்ம பைபிளில் படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட எக்காலத்தை போல உன் வாயை திறந்து நீ சத்தமாக பேசு அப்படி சொல்கிறத பார்க்குறோம். அதே நேரத்தில் சத்தத்தையே பிசாசானவன் ஒரு தந்திரத்தின் ஆயுதமாக பயன்படுத்தி விட வாய்ப்புண்டு. அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். தவறான சத்தங்கள், தவறான ஆரவாரங்கள், தவறான ஓசைகள், இவைகளை இருதயத்துக்குள் அனுப்பி ஒரு விதமான பரவசத்தை ஏற்படுத்தி ஒரு ஃபால்ஸ் ஃபீலிங், போலியான உணர்வை கொடுத்து பிசாசரை ஏமாற்றி விடுவான். அதனால தான் போதகர்கள் வழியாக உங்களுக்கு என்ன வருகிறது, சத்தமா சத்தியமா, அதை கவனிக்கணும். சில போதகத்தில் பார்த்தீங்கன்னா வேதாகம சத்தியத்தை அடிப்படையை வைத்து பேசுகிறதோ, ஆவியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட ஆவிக்கேற்ற சத்தியங்களை பேசி ஜனங்களுக்கு ஆரோக்கியமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது இராது. அவங்க ஏதாவது ஒரு சம்பவத்தையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு, ஒரு உதாரணத்தை வைத்துக்கொண்டு அளவுக்கு அதிகமான சத்தத்தை கொண்டு வருவாங்க. இந்த மிகுதியான சத்தத்தை ஏற்படுத்துகிறவங்களே எச்சரிக்கணும். அதுக்காக நீங்கள் சத்தம் ஏற்படுத்துகிற எல்லாருமே தவறாக செல்லுகிறான்னு அர்த்தம். ஆனால் சிலர் இடத்துல சத்தம் தான் மேலோங்கி இருக்கும். அதாவது அவர்களுடைய லவுடர் வாய்ஸ், தே ஆர் நோன் ஃபார் தேர் லவுடர் வாய்ஸ். அதான் தொண்டை கிளிகிற மாதிரி கத்துவாங்க. அவ்வளவு கத்தி பேசுகிறீங்களே, அதுக்குள்ளே என்ன சொன்னீங்க? பெருசாக ஒன்றும் இருக்காது. வேத வார்த்தை இருக்காது, தேவ வார்த்தை இருக்காது, மனிதனை கட்டுகிற சத்தியம் இருக்காது, மனிதனை உணர்த்துகிற சத்தியம் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும். ஏண்டா மனிதன் இமோஷனல். அதனால் அவனுக்குள்ள ஒரு விதமான சத்தத்தை அனுப்பி அவனை வஞ்சிக்கிற தன்மைகள் உண்டு. இன்றைக்கி நிறைய பிரசங்கிமார்கள் பார்த்தீங்கன்னா சத்தியத்துக்கு பதிலாக சத்தத்தை தான் அதிகமாக அவங்க சார்ந்திருக்கிறாங்க. பேசுகிறதெல்லாம் சாதாரணமான வார்த்தைகள் தான். சொல்லுகிற வார்த்தைகள் அளவுக்கு அதிகமான சத்தத்தை கூட்டி அதிர வைக்கிறது போல, இடி முழங்கிறது போல, அந்த விதமாக பெரிய ஆர்ப்பரிப்பு ஏற்படுத்துகிற போல ரொம்ப உரத்த குரலை பேசி அதன் மூலமாக மனதுக்குள்ள சில போலியான உணர்வுகளை ஏற்படுது. இதைத்தான் சாத்தான் செய்கிறான். சாத்தான் தந்திரமான சத்தங்களை மனிதனுக்குள்ளே அனுப்பி அவன் சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு அந்த சத்தங்களினாலே அவன் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய விளைவாக என்ன செய்ய ஒரு போலி பரவசத்தை அடைவான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய போதகர்கள் பேசுவாங்க. நீங்கள் அவங்க பேசுகிற மொத்தத்தை எடுத்து வச்சுட்டு சாதாரணமாக அவர் சத்தத்தில் பேசினதை நீங்கள் சாதாரணமாக அவர்கிட்ட கொடுத்து பாருங்கள், இவர் இதில் என்ன சத்தியம் பேசுகிறன்னு பார்த்தா அப்படி ஒன்றும் விசேஷமாக இவர் ஒன்றும் பேசலையே, அப்படி ஒன்றும் விசேஷமான தரிசனம் இல்லை. இல்லை, அவர் பேசுகிற வேளை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் பேசுகிறவங்க என்ன நடந்தது? மிகப்பெரிய ஒரு உரத்த குரல், தொண்டை கிளிய சத்தம். இந்த சத்தம் பிசாசானவருடைய ஒரு ஆயுதமாக இருக்கும். நீங்கள் சத்தியத்தின்படி ஒரு பரவசத்தை அடைவதற்கு பதிலாக, சத்தியத்தின்படி பரிசுத்தம் அடைவதற்கு பதிலாக, சத்தியத்தின்படி தேவனை அறிவதற்கு பதிலாக, சத்தியத்தின்படி உங்களை அறிவதற்கு பதிலாக, சத்தியத்தின்படி உங்களை சீர்திருத்துவதற்கு பதிலாக, சத்தியத்தின்படி நீங்கள் வளருவதற்கு பதிலாக, சத்தியத்தின்படி தேவ உண்மைகளை அறிவதற்கு பதிலாக ஒரு பிரயோஜனமும் இல்லாத வீணான சத்தங்கள், விளங்காத சத்தம்னு அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியர்களை விளங்காத எக்காலம் விளங்காத சத்தம் போட்டால் என்ன பிரயோஜனம்? அந்த சத்தம் கூட ஒரு குறிப்பிட்ட விதமாக எழுப்பப்பட்டால் தான் அதனுடைய மெசேஜ் என்னங்கிற தெரியும். விளங்காத சத்தம் போட்டால்
இனி நிறைய போதர் விளங்காத சத்தம். அவ்வளவு சத்தம் விடுவாங்க. அந்த சத்தத்தில ஒரு அர்த்தம் இருக்காது. இது பிசாசுடைய தந்திரம். இந்த சத்தங்கள் உங்களுக்குள்ள போய், 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 போய் பழகிடுச்சுன்னு சொன்னா, அதுக்கு பிறகு சத்தியம் பேசினா உங்களுக்குள்ள வேலை செய்யாது. தேவ வார்த்தை வந்தா உங்களுக்கு வேலை செய்யும். ஆனா நீங்க அந்த இடி முழக்கம் போலவும், ஆர்ப்பரிப்பு போலவும் கேட்டு, கேட்டு, கேட்டு அந்த இருதயத்துக்குள்ள ஒரு விதமா தவறாக மோல்ட் ஆயிட்டதுனால, உருவாக்கப்பட்டு விட்டதுனால, இப்ப சத்தியம் வேலை செய்ய முடியாம போயிடும். இது பிசாசினுடைய தந்திரம். இன்னொன்று என்னவென்றால், அதாவது தேவையற்ற உடல் அசைவுகள், பாடி லாங்குவேஜ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சரியான முறையில எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும், நம்ம சொன்னத அவங்க சரியா இன்டேக் பண்ணிக்கிறதுக்கும், நம்ம சொல்றத வந்து சரியா போய் ரீச் ஆகுறதுக்கும், நாம என்ன பண்ணோம் சிலது உடல் அசைவுகள் இப்ப நம்ம பேசுறவங்கள கூட சிலர் பார்த்தீங்கன்னா, டெலிஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க யார்கிட்ட பேசுவாங்களோ, அவங்க எங்கேயோ இருப்பாங்க. ஆனாலும் அந்த பேசுறவெல்ல அவங்களுக்குள்ள அந்த பாடி ஆக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். ரொம்ப டயலாக் அதாவது அந்த உடலை அசைத்து, கையை அசைத்து அந்த மாதிரியே பேசுவாங்க. அதுபோல உடல் அசைவுகள் வேணும். ஒரு எக்ஸ்பிரஷனுக்காக நம்ம சொல்றது சரியா அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கா. அதே நேரத்தில சில இடத்துல வந்து அளவு கடந்த உடல் அசைவுகள். உடலை உலுக்கி அசைத்து கைகள் அசைத்து அதனால சில பிரசங்கங்கள் பார்த்தீங்கன்னா, உடலை உலுக்கி அசைத்து கொண்டு அவங்க சட்டையெல்லாம் நனைஞ்சிரும். ஏசி ரூம்ல இருந்து பேசினா கூட சட்டையெல்லாம் நனைஞ்சிரும். ஏன்னா அவ்வளவு பாடி லாங்குவேஜ். அளவுக்கு அதிகமான உடல் அசை கொடுக்கும் பொழுது, அதாவது உடல் மொழி கொடுக்கும் பொழுது, அளவுக்கு அதிகமாக உங்க பாடிய ஷேக் பண்ணும் பொழுது, அளவுக்கு அதிகமாக அத வைப்ரேட் பண்ணுகிற பொழுது, இந்த அசைவுகள் என்ன செய்யும்னா, ஜனங்களுக்குள்ள வந்து ஒரு போலியான உணர்வ கொடுக்கிறது. சத்தியத்த பேசுறவன்ல, அந்த சத்தியம் உள்ள போய் வேலை செய்யணும். இயேசுநாதரையோ, அப்போஸ்தலன் பவுலையோ, இன்றைக்கு சில பிரசங்கிகள் பேசுற மாதிரி, இவ்வளவு உடல் அசைவுகள் கொடுத்து பேசுற கற்பனை பண்ணி பாருங்க. நிச்சயமாக இராது. சத்தங்களும் தேவை, உடல் அசைவுகளும் தேவை. அதில் சமநிலை இல்லை. ஏன்னா பிசாசான என்ன பண்ணுறான்னா, சத்தியத்துக்கு பதிலாக தெய்வ வார்த்தைக்கு பதிலாக மனிதர்களுடைய உடல் அசைவுகளின் மூலமாக, அதாவது அளவுக்கு அதிகமாக பாடியை வந்து அசைத்து உலுக்கி அதிர வைத்து அதன் மூலமாக அவங்களுக்குள்ள ஒரு ஃபால்ஸ் இம்ப்ரெஷனை ஏற்படுத்துகிறான். ஸோ பவர்ஃபுல், ரொம்ப டைனமிக்காக தான் நடந்து கொண்டு இருக்குது, ஆவியானவர் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ரொம்ப அபிஷேகம் இறங்கிட்டு இருக்குது. ஆனால் உண்மையில் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ உடம்பு அசைச்சதுக்கு அவர் அதான் எப்பொழுதுமே நீங்கள் கவனிக்க வேண்டியது, இவ்வளோ உடல் அசைவுகளை பண்ணி பேசினார், அவர் என்ன பேசினார்? இவ்வளோ சத்தம் போட்டு பேசினார், அவர் என்ன பேசினார்? ஏன்னா வேர்டு தான் முக்கியம். சத்தம் போட்டு உடலை அசைச்சு மற்றவங்களுக்குள்ள ஒரு போலியான உணர்வை ஏற்படுத்தலாம். அது யாரும் செய்யலாம். இப்போ சினி ஆக்ட்ரஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது, நாடகங்களில் பார்க்கும் பொழுது அவ்வளோ கர்ஜிப்பாங்க, அவ்வளோ சத்தம் போடுவாங்க, பயங்கரமாக இருக்கும். மொத்தத்தில் வேர்டு தான் மேட்டர், சத்தியம் தான் மேட்ரு. இந்த சத்தியம் எப்படி போகுது? அப்போ சத்தியத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது உரிய விதமான உடல் அசைவு. அப்படியே நம்ம கையை கட்டி விட்டு கொஞ்சம் கூட அசைவில்லாதபடி ஸ்டில்லாக நின்று கொண்டு பேசுறதில்ல. தேவையான அளவு இருக்கணும். ஆனால் நிறைய போதர் இடத்துல சத்தியம் கிடையாது, வேத வார்த்தை கிடையாது, வேத உண்மை கிடையாது, வெறும் உடல் அசைவுகள் தான் இருக்கும். அந்த உடல் அசைவு அதை பார்த்து பார்த்து மக்களுக்குள்ள ஒரு ஃபால்ஸ் வைப்ரேஷன் ஏற்படுறோம். இது பிசாசானவன் அவர்களுக்குள்ள அனுப்புகிறது. இந்த தேவையில்லாத அளவுக்கு மிஞ்சின உடல் அசைவு, அதாவது அந்த உடல் அசைவில் போய் என்ன சத்தியம் பேசியிருக்கிறார், எவ்வளவு உண்மையை பேசியிருக்கிறார், அவர் பேசுறது எவ்வளவு நம்மை உணர்த்துகிறது, கட்டுகிறது, திருத்துகிறது, மாற்றுகிறது, உருவாக்குகிறது, தேவனை அறிய செய்கிறது, தேவனுடைய சத்தியங்களை விளங்கிக் கொள்ள வைக்கிறது. அதுதான் முக்கியம். அவைகள் இல்லாதபடிக்கு வெறுமனே உடல் லாங்குவேஜை காண்பித்தா எச்சரிக்கையான. மூன்றாவது, நிறைய போதகர்களிடத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க நேர ஆட்களுக்கு முன்னால் வந்து இந்த ஐ கான்டாக்ட், கண்களை நேராக அவங்களுடைய கண்கள பார்க்கறது, அவங்க அந்த விரலால் அந்த நெற்றியை தொடுறது, அதுபோல் வந்து காதுகளுக்கு பக்கத்தில் க்ளோஸாக பேசுகிறது. எந்த ஒரு ஊழியக்காரனும் யாருடைய பக்கத்தில் நெருங்கி வரக்கூடாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக சரி, அவங்க வந்து தே மஸ்ட் கீப் சம் டிஸ்டன்ஸ். இந்த பிசாசானவன் பார்த்தீங்கன்னா இது போன்ற தந்திரமான வழிகளில் அவனுக்குள்ள ஒரு ஃபால்ஸ் வைப்ரேஷன், அதாவது ஒரு போலி அதிர்வுகள், அதாவது தவறான விளைவுகளை ஏற்படுத்துகிற அதிர்வுகளை ஏற்படுத்தும். அதனால தான் பாருங்கள், சிலர் வந்து ஒரு ஊழியக்காரன் தூரத்துலேருந்து கையை காமிப்பான், அதை பண்ண இதை பண்ண ஒன்றும் நடக்கா. ஆனால் பக்கத்தில் போய் அவங்களுடைய நெற்றிக்கு நேராக விரலை கொண்டு போகிறது, கண்களுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது, இந்த ஐகானிக் கொடுக்கும்போது இது வந்து ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் வரும். அந்த பார்வையை பார்த்தே மற்றவங்களை தாங்கள் விரும்புகிறது மாதிரி செயல்பட வச்சுருவாங்க. விழ வைப்பாங்க, உருள வைப்பாங்க, ஆட வைப்பாங்க, நடனமாட வைப்பாங்க, நிறைய ஆக்ஷன் பண்ண வைப்பாங்க. இந்த ஹிப்னாட்டிஸை, இந்த மெஸ்மரிஸை, இது போன்ற அதுகளுக்கு பின்னால் இருக்கிற கான்செப்டை நிறைய ஊழியக்காரங்க செய்வாங்க. போதகர் உங்களுடைய உடலுக்கு நெருங்கி வரக்கூடாது. போதகர் உங்களை வந்து ரொம்ப அப்படி நேராக வந்து கண்களுக்கு நேராக பாடினா பேர்டு தான் உங்களை சந்திக்குது.
தேவ பிரசன்னம் உங்களை சந்திக்கிறேன். அப்போது இந்த மாதிரி பண்ணுறவங்கள இது ஊழியக்காரர்லேருந்து புறப்பட்டு வருது. இப்போ நான் உங்களுக்கு 3 காரியம் சொன்னது, ஊழியக்காரனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற சத்தம், ஊழியக்காரர்லேருந்து புறப்பட்டு வருகிற அந்த உடல் அசைவு ஏற்படுத்துகிற பிரதிபலிப்பு, ஊழியக்காரருடைய கண் பார்வை. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த காதில் க்ளோஸாக வந்து என்ன பேசணும்னு மற்றவங்களுக்கு கூட தெரியாது. இந்த மாதிரிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் டீமோனிக்கலாக இருக்கும். பிசாசான இப்படிப்பட்ட தந்திரமான வழிகளில் உண்மையான சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு உங்களை ஒரு விதமான ஹிப்னாட்டிஸ் அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளேயும் இல்லைன்னா ஒரு மெஸ்மரிச கான்செப்ட் வந்து உங்கள் மைண்டை கேப்சர் பண்ணி உங்களுக்குள்ள வித்தியாசமான உணர்வுகளை ஏற்படுத்தி விட்டால் அதற்கு பிறகு உங்களுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. அதுக்கு பிறகு சத்தியம் வேலை செய்யாது, வார்த்தை வேலை செய்யாது, உணர்வடைய மாட்டீங்க, உண்மையடைய மாட்டீங்க, கனி கொடுக்க மாட்டீங்க, கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ மாட்டீங்க. இது போன்ற வல்லமை, சத்தம், அதிர்வு அதுகளைத்தான் நீங்கள் வந்து அடிக்ட் ஆகி அதுதான் உங்களுக்கு பழகிப்போன ஒன்றாக இருக்கும். பிசாசானுடைய இந்த 3 கால எச்சரிக்கையாக இருங்க. போதகர்கள் எழுப்புகிற அளவுக்கு அதிகமான சத்தங்கள், 2வதாக போதகர்கள் ஏற்படுத்த அளவுக்கு அதிகமான உடலசைவுகள், 3வதாக உங்களுக்கு நேராக வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக நின்று கொண்டு உங்களுடைய கண்களை உற்று பார்க்கறது, உங்களுடைய தலைகளை அப்படியே வைத்து அசைக்கிறது, உங்கள் காதுகளுக்குள்ளே வந்து பேசுறது, ஒரு விதமாக உங்களுடைய விரலை நீட்டி உங்கள் மேல் காண்பிக்கிற இவைகள் வழியாக பிசாசானவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வரும். பிசாசானவருடைய தவறான போலி வல்லமை வரும். பிசாசானுடைய தந்திரமான ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ளே வரும். இவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேணும்னா வேத வார்த்தைகளின்படி சத்தியத்தின்படி உங்களுக்கு நீங்கள் வாழ்வுக்கு ஒப்பு கொடுத்து வேத வசனத்தின்படியான வழிகாட்டுதலுக்கு நீங்கள் மனதை செலுத்தி ஆண்டவருடைய தூய வார்த்தைகளை பெற்று வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட விரும்ப வேண்டும்.